1962 வருஷ சட்டப்பேரவை தேர்தலில் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் போட்டியிடுகிறார். எவ்வளவோ அறிவும் திறமையும் தகுதியும் இருந்த போதும் ஒரு அரசியல்வாதிகிட்ட அந்த தேர்தலில் தோக்குறாரு. தகுதி இருந்தும் தகுதி இல்லாத ஒரு அரசியல்வாதிகிட்ட போய் நம்ம தோத்துட்டோமே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கிறது. இப்போ அறிவும் திறமையும் இருந்து தோக்கும்போது நல்லவங்க தோத்து கெட்டவங்க ஜெயிக்கிறாங்க இல்லையா, அப்போ நம்ம நல்லவனா இருந்து என்ன பயன் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு விரக்தி வரும் இல்லையா. அந்த மாதிரி ஒரு விரக்தியான மனநிலைமையில கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் சென்னைக்கு திரும்பி வராரு. அப்ப ஏவிஎம் எடுத்துக்கிட்டு இருந்த அன்னை அப்படிங்கிற ஒரு படத்துல அவசரமாக ஒரு தத்துவ பாடல் ஒன்று தேவைப்படுகிறது. கவிஞர் கண்ணதாசன் அழைக்கப்படுகிறார். அப்ப அவர் இருந்த அந்த விரக்தியான மனநிலைமையில மனித குலத்திற்கு தேவையான பல அரிய கருத்துக்கள் இருக்கிற மாதிரியான ஒரு தத்துவ பாடலை போய் எழுதுறாரு. இந்த பாடல் வெளிவந்து மிகப்பெரிய புகழடைந்த பாடலாக மாறுகிறது. இந்த பாடலை பாடிய நடிகருக்கு மிகப்பெரிய ஒரு புகழ் வெளிச்சத்தை கொடுக்கிறது. கவிஞர் எப்படி அந்த சட்டப்பேரவை தேர்தலில் தோல்வியடைந்தார், கவிஞர் எழுதிய அந்த பாடலை பாடி புகழ் பெற்ற அந்த நடிகர் யாரு, இந்த சம்பவம் எப்படி நடந்தது, இது என்ன பாடல், அதை பத்தி தான் பார்க்க போறோம். கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பொறுத்தவரையில் ஆரம்பத்தில் காங்கிரஸ் மாதிரியான தேசிய இயக்கங்களின் பால் அவருக்கு வந்து ஒரு ஈர்ப்பு இருந்தாலும் பாடல் எழுதணும் அப்படின்னு சொல்லி சென்னைக்கு வந்ததற்கு பிறகு அவருடைய ஆர்வம் முழுவதும் திராவிட இயக்கங்களின் பால் தான் இருக்குது. கலைஞர் மீதும் அண்ணா மீதும் ஒரு மிகப்பெரிய பற்று ஏற்பட்டு திமுகவில் பயணிக்கிறாரு. ஆனால் திமுகவில் அவருக்கான அங்கீகார முறையாக கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஆரம்ப காலத்தில் அவருக்கு வந்து ஒரு சின்ன கவலை இருந்தது. ஆனால் நாட்பட இந்த திராவிட நாடு, திராவிடம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தமிழ் மொழிக்கு கொஞ்சம் எதிரான விஷயங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தாக்கம் கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கு வருது. அதனால் அந்த கட்சியிலிருந்து விலகிறாரு. அதே நேரத்தில் வந்து ஈவிகே சம்பத் அந்த கட்சியில் புறக்கணிக்கப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அவங்க 2 பேரும் சேர்ந்து தமிழ் தேசிய கட்சி அப்படின்னு ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாங்க. இது 1961 வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. 1962 வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்தல் வருது, சட்டப்பேரவை தேர்தல். இந்த தேர்தலில் திருக்கோஷ்டியூரில் இந்த தமிழ் தேசிய கட்சியின் சார்பாக கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் போட்டியிடுகிறார். இப்போ கண்ணதாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு நாடறிந்த முகம். கவிஞர் கண்ணதாசன் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும், ஒரு பெரிய கவிஞர், பேச்சாளர், எழுத்தாளர், நாடறிந்த ஒரு மனிதர். ஆனால் ஏத்தாப்புல நின்ன ஒரு அரசியல்வாதி வந்து இந்த தேர்தலை வந்து ஜெயிச்சிடுறாரு. ஏன்னா கவிஞருக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசியல் அப்படிங்கிறது தெரியாது. அரசியல்வாதிகளுக்கு அரசியல் பண்ணுறதுங்கிறது கைவந்த கலை. இப்போ கவிஞருக்கு என்ன ஒரு மனநிலைமை வருது அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் நல்லவனாக இருந்தால் வாழவே முடியாதா, முறையான தகுதி, திறமை, அறிவு இதெல்லாம் இருந்து நம்ம தோற்று போயிட்டோமே, அவங்க வந்து ஜெயிச்சிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கவலை ஒன்று வரும். அதாவது தகுதி, திறமை, அறிவெல்லாம் இருந்தும் ஒரு நல்லவன் ஒருத்தன் தோத்தான் அப்படின்னா ஒரு கெட்டவன் வந்து ஜெயிக்கும் போது ஒரு பெரிய கவலை ஏற்படும். அதாவது இந்த உலகத்தில் ஏன் கெட்டவங்க வந்து ஜெயிக்கிறாங்க, நல்லவங்க ஏன் தோற்று போகிறாங்க அப்படிங்கிறது வந்து இன்னும் விடை காண முடியாத ஒரு விஷயமா தான் இருக்குது. வள்ளுவரே இதுக்கு வந்து சரியான ஒரு விளக்கம் சொல்லலை. அவரே என்ன சொல்கிறாருன்னா, அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் அப்படிங்கிறார். அதாவது கெட்டவன் ஒருத்தன், அவன் தெரியும் மனசுலேயே 10 பேர் வந்து கெட்டு போகணும்னு நினைப்பான், யாருக்கு எந்த நல்லதும் செய்ய மாட்டான், ஆனால் அவன் வாழ்க்கையில் உயர்ந்து போய்கிட்டே இருப்பான். செவ்வியான் கேடும், ஒரு நல்லவன் இருப்பான், அவன் பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருப்பான். இந்த விஷயம் இருக்கு இல்லையா, இது வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், நினைக்கப்படும் அப்படின்னா முடிக்கிறார். இப்போ கவிஞருக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு கவலையிலும் அதில் ஒரு சின்ன ஒரு விரக்தியும் இருக்குது. இதோட இந்த தேர்தல் வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு வந்து சென்னைக்கு வராரு. இப்போ அதுக்கு முன்னாடியே ஏவிஎம் நிறுவனத்தில் அன்னை அப்படிங்கிற ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதில் கவிஞர் வந்து ஒரு சில பாடல்கள் எழுதிடுறாரு. அந்த படத்துக்கு அவசரமாக வந்து ஒரு தத்துவ பாடல் தேவைப்படுகிறது. அதை எழுதி கொடுக்கறதுக்காக கவிஞர் கண்ணதாசன் அதிகாலையிலேயே அழைக்கப்படுகிறார். அந்த பாடல் எழுதுறதுக்காக கவிஞர் கண்ணதாசன் போகிறார். வந்தா அன்னை அப்படிங்கிற ஒரு படம். இந்த படத்தில் பானுமதி எல்லாம் நடிச்சிருப்பாங்க. படத்தில் வந்து கதை ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்கும். அந்த படத்தில் பாடலுக்கான சூழல் என்ன அப்படின்னா, கதை ஒரு பக்கம் போனாலும் படத்தில் நகைச்சுவை நடிகர் சந்திரபாபு இருப்பார். சந்திரபாபுவுக்கு வந்து வழக்கமாக என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் படத்தில் அவர் நல்லா பாடுவார் இல்லையா, பாடி நடனம் ஆடுவார். அவர் வந்து பாடி நடனம் ஆடுற மாதிரி ஒரு நகைச்சுவையான ஒரு வேடிக்கையான பாடல் எல்லா படங்களையும் இடம்பெறுவது வழக்கம். அப்படி ஒரு பாடல் எழுதுறதுக்கு தான் கவிஞர் கண்ணதாசன் அவர்களை வந்து கூப்பிட்டு இந்த சிச்சுவேஷனை வந்து சொல்கிறாங்க. இப்போ கவிஞருக்கு வந்து என்ன தோணுது அப்படின்னா, சந்திரபாபுனா வேடிக்கையான பாடல் தான் பாடணுமா, அவரை வச்சு ஒரு தத்துவ பாடல் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி கவிஞருடைய மனதில் ஒரு எண்ணம் பிறக்கிறது. ஏன்னா இப்போ கவிஞர் என்ன மாதிரியான ஒரு மனநிலைமையில் இருக்காரு, ரொம்ப சோகமாக வந்திருக்காரு. இந்த உலகத்தில் நல்லவனா வாழவே முடியாதா, கெட்டவன், அயோக்கியன், இவங்க தான் வந்து வாழ்க்கையில் ஜெயிப்பாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கவலையில் இருக்கார் இல்லையா. இந்த மனநிலைமையிலிருந்து உலக மக்களுக்கு நல்ல ஒரு செய்தியை நல்ல ஒரு தத்துவ பாடல் மூலமாக சந்திரபாபுவினுடைய குரலில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கவிஞர் முடிவு பண்ணி ஒரு அற்புதமான பாடல் ஒன்று எழுதி கொடுக்குறாரு. இந்த பாடலை வாங்கி பார்த்துட்டு படத்துடைய இயக்குனர்லேருந்து இசையமைப்பாளர் வரைக்கும் எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. சுதர்சனம் அவர்கள் ரொம்ப அற்புதமாக இந்த பாடலுக்கு வந்து இசையமைக்கிறார். சந்திரபாபு இந்த பாடலை வந்து வாங்கி பார்த்துட்டு ரொம்பவே ஆச்சரியப்படுறாரு. உருகி இந்த பாடலை வந்து பாடுறாரு.
இந்த பாடல் வெளிவந்து மிகப்பெரிய வெற்றி அடைகிறது. இந்த பாடலை பாடிய இந்த சந்திரபாபு அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளமாக மாறுகிறது, பெரிய புகழ் வெளிச்சத்தை கொடுக்குது. சந்திரபாபு அப்படின்னு சொன்னாலே முதல்ல வந்து இந்த பாடல் தான் வந்து எல்லாருக்கும் வந்து ஞாபகம் வரும். அதே மாதிரி சந்திரபாபு வச்சு வேடிக்கையான நகைச்சுவையான பாடல் மட்டும்தான் எடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ட்ரெண்டை மாற்றி தத்துவ பாடலும் வந்து அவருக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு புதிய அணுகுமுறையை இந்த பாடல் உருவாக்குகிறது. இது வெளிவந்ததிலிருந்து அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் கொண்டாடப்படக்கூடிய பேசப்படக்கூடிய ஒரு மிகச்சிறந்த தத்துவ பாடலாக இருக்கிறது. கவிஞர் கண்ணதாசன் எழுதிய அந்த பாடல் எது அப்படின்னு தானே கேட்குறீங்க. புத்தியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை அப்படிங்கிற அற்புதமான பாடல். புத்தியுள்ள மனிதன் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதன் எல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. கட்சி தோல்வியடைந்தது அப்படிங்கிற ஒரு கவலையில கவிஞர் கண்ணதாசன் இந்த பாடலை எழுத ஆரம்பிச்சிருந்தாலும் அதிலிருந்து கொஞ்சம் விடுபட்டு வந்து மனிதனுக்கு வாழ்க்கையில பல பிரச்சனைகளை கூடக்கூடிய விஷயங்களை பற்றி நல்ல தீர்வுகளை தரக்கூடிய நல்ல தத்துவங்களை சொல்லியிருப்பார். முதல்ல ஒரு பணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது எப்படி மனிதனுடைய வாழ்க்கையில் விளையாடுது, காதல், திருமணம், மனிதனுக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய ஆசைகள், இதை பற்றிலாம் இந்த பாடலில் வந்து பேசியிருப்பார். முதல்ல பணம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு பண பிரச்சனை வரும்போது நம்ம தெரிஞ்ச யார்ட்டையாவது போயிட்டு கடன் வந்து கேட்போம். இப்போ கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து நமக்கு தரணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருப்பான், ஆனால் உண்மையில் அவன்கிட்ட வந்து பணம் இருக்காது. நான் உனக்கு பணம் தரணும்னு தான் நினைக்கிறேன், ஆனால் பணம் இல்லையேம்மா, அது உண்மைங்கிறது நமக்கு தெரியும். இன்னொருத்தன் வந்து கொஞ்சம் பணக்காரனாக இருப்பான், அவனுக்கு வந்து நம்மள்கிட்ட நமக்கு வந்து உதவக்கூடிய அளவுக்கு பணமும் இருக்கும். இதை கொடுக்கறதுனால அவனுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது, ஆனால் அவன் வந்து அந்த உதவியை வந்து செய்ய மாட்டான். ஏன்னா அவன்கிட்ட பணம் இருக்கே வழியோ கொடுக்கணும் அப்படிங்கிற வந்து மனசு கிடையாது. இந்த உலகம் ஒரு மனிதனை பணத்தை வைத்து தான் அங்கீகாரப்படுத்துகிறது. ஒருத்தன் பணக்காரனாக இருந்தால் தூரத்து சொந்தமாக இருந்தாலும் நெருங்கின சொந்த மாதிரி சொல்லுவான், அவன் சொந்தக்காரன் சொல்லிக்கிறதுக்கு பெருமைப்படுவான். இதே காசு இல்லாமல் சொந்த அண்ணன் தம்பி இருந்தாலும் அவர் என்னுடைய அண்ணன், அவர் என்னுடைய தம்பி அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு கூச்சப்படக்கூடிய உலகமாக பணத்தை வச்சு இந்த உலகம் இப்படி தானே விளையாடுது. இந்த கருத்தியலை 4 வரிகளில் அப்படியே ஆணை அடித்த மாதிரி கவிஞர் கண்ணதாசன் சொல்லுவார். பணம் இருக்கும் மனிதரிடம் மனம் இருப்பதில்லை, மனம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை, பணம் படைத்த வீட்டினிலே வந்ததெல்லாம் சொந்தம், பணமில்லாத மனிதருக்கோ சொந்தம் எல்லாம் துன்பம் வரும். இருக்கும் மனிதரிடம் மனம் இருப்பதில்லை, மனம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை. பணம் அப்படிங்கிற விஷயத்தை முடிச்சிட்டார் இல்லையா. அடுத்து மனிதனுக்கு மயக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் எது அப்படின்னு சொன்னால் அந்த உறவு நிலை. உறவு நிலை அப்படின்னு சொன்னால் காதல் அப்படிங்கிறதுல தொடங்கி திருமணம் அப்படிங்கிற வரைக்கும் வரும். இது ரெண்டையும் சேர்த்து 4 வரியில் வந்து சொல்ல முடியுமா அப்படின்னு சொன்னால் அது தாங்க கவிஞர். நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த மனித சமுதாயத்தில் வந்து ஆண்கள் பெண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த கூட்டத்தை வந்து எடுத்துப்போமே, இதில் எத்தனை பேருக்கு வந்து ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ காதலிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது? ஒரு தெருவில் வந்து 10 ஆண்கள் 10 பெண்கள் இருந்தாங்கன்னா ஒருவர் இன்னொருவரை விரும்பி அந்த காதலை அவர் ஏற்றுக்கொண்டு இவங்க 2 பேரும் காதலித்து சில காலங்கள் அப்படியே பட்டாம்பூச்சி போல் சுற்றி திரிந்தார்கள் அப்படிங்கிற வாய்ப்பு வந்து 10ல் 2 பேருக்கு தான் கிடைக்கும். இப்போ இந்த மனித கூட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் பேருக்கு தானே இந்த காதல் கிடைச்சிருக்குது. மற்றவங்களுக்குலாம் என்ன தெரியுமா தோணுது, நமக்கு ஏன் இந்த காதலிக்கிற வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு சொல்லி இவங்க வந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ காதலிக்கிற எல்லாரையும் ஒரு கேங்காக சேர்த்துங்க, ஒரு குழுவாக சேர்த்துங்க. இப்போ இவங்க இருக்காங்க, இதிலிருந்து கொஞ்சம் பேருக்கு மட்டும்தான் அந்த காதல் வெற்றி அடைந்து திருமணம் அப்படிங்கிறது நடக்குது. அப்போ இவங்களாம் நினைக்கிறாங்க, நம்மளாம் காதலிச்சோம், நமக்கே இந்த திருமணம் பண்ணிட்டு வாழக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு சொல்லி இதுலேயும் இவங்களுக்கு வந்து ஒரு கவலை ஏற்படுது. இப்போ அடுத்து திருமண வாழ்க்கை. இதில் வந்து பார்த்திங்கன்னா பாதி பேர் அந்த திருமண வாழ்க்கையிலேருந்து சரியாக வாழ முடியாமல் பிரிஞ்சு போயிடுறாங்க, கொஞ்சம் பேர் மட்டும் சேர்ந்து வாழ்கிறாங்க. இந்த பிரிஞ்சு போனவங்களாம் பார்க்குறாங்க, நம்மளும் கல்யாணம் பண்ணோம் அவங்களும் கல்யாணம் பண்ணாங்க, நம்ம பிரிஞ்சுட்டோம் இவங்கெல்லாம் மட்டும் சேர்ந்து வாழ்கிறாங்களே, நமக்கு மட்டும் இந்த வாழ்க்கை ஏன் கிடைக்கல அப்படின்னு அந்த இடத்துலையும் ஒரு முடிச்சு விழுது. அடுத்து இந்த திருமண வாழ்க்கையும் வெற்றிகரமாக ஒருத்தவங்க கொண்டு போயிட்டாங்கன்னா உடல் ரீதியான மன ரீதியான பிரச்சனை வந்து கணவரோ மனைவியோ இறந்து போயிடுறாங்க. இப்போ இவங்க நினைக்கிறாங்க இவங்கெல்லாம் வந்து சேர்ந்து வாழ்கிறாங்க கடைசி வரைக்கும், நமக்கே ஆண்டவன் அந்த வாய்ப்பை கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்திலும் வந்து ஆண்டவன் ஏதோ ஒரு குறைய வச்சிடறான், இல்லை நம்ம இப்போ வந்து புரிஞ்சிக்க முடியாத ஒரு முடிச்சை வந்து போட்டு விட்டுறான். இந்த மனநிலைமையை கவிஞர் வந்து அற்புதமாக 4 வரிகளில் சொல்லுவார். பருவம் வந்த அனைவருமே காதல் கொள்வதில்லை, காதல் கொண்ட அனைவருமே மனமுடிப்பதில்லை, மனமுடித்த அனைவருமே சேர்ந்து வாழ்வதில்லை, சேர்ந்து வாழும் அனைவருமே சேர்ந்து போவதில்லை. மனம் முடித்த அனைவருமே சேர்ந்து வாழ்வதில்லை, சேர்ந்து வாழும் அனைவருமே சேர்ந்து போவதில்லை. கனவு காணும் மனிதனுக்கு வருவதெல்லாம் கனவு, அவன் காணுகின்ற கனவினிலே வருவதெல்லாம் உறவு,
அவன் கனவில் அவள் வருவாள், அவனை பார்த்து சிரிப்பாள், அவள் கனவில் யார் வருவார், யாரை பார்த்து அணைப்பார் அப்படின்னு சொல்லி இந்த ஆசை அப்படிங்கிறது மனிதனுக்கு மனிதன் எப்படி வேறுபடுகிறது, அவனை எப்படி ஆட்டி வைக்கிறது அப்படிங்கிறத அடுத்த வரிகளில் சொல்லி அழகாக இந்த பாடலை வந்து கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் வந்து முடிச்சிருப்பார். கவிஞர் வந்து தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் அப்படிங்கிறதும், அப்போதைக்கு இருந்த கவலையான ஒரு மனநிலை மேலே இப்படிப்பட்ட ஒரு பாடலை எழுதினார் அப்படிங்கிறதும், அந்த பாடல் வெளிவந்து சந்திரபாபுக்கு ஒரு மிகப்பெரிய புகழ் வெளிச்சத்தை பெற்றுக் கொடுத்ததோடு மட்டுமில்லாமல் இன்றைக்கும் அழியாத ஒரு மிகச்சிறந்த தத்துவ பாடலாக நிலைத்து நிற்கிறது அப்படிங்கிறதும் ஆச்சரியமான விஷயங்கள். இப்படிப்பட்ட ஆச்சரியமான செய்திகள் எல்லாம் ஒரு மனிதருடைய அல்லது ஒரு கவிஞருடைய வாழ்க்கையில் நடந்திருக்குது அப்படின்னு சொன்னால் அதுதாங்க நம்ம கவியரசர் கண்ணதாசன். அதனால தான் அவருடைய பாடல்களை விட அந்த பாடல் பிறந்த கதைகள் ரொம்பவே சுவாரஸ்யமானது அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த வகையில் இந்த காணொலியில் ஒரு பாடல் பிறந்த கதையை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நேர்களே. மறுபடியும் அடுத்த காணொலியில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் துரை சரவணன். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.